بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون إن الذين كفروا سواء عليهم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடந்த வாரம் சூஃபித்துவம் சம்பந்தமாக சூஃபித்துவம் என்றால் என்ன என்ற அடிப்படை விஷயங்களை நாங்கள் பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக இந்த வாரத்திலே சூஃபித்துவம் என்று சொல்லக்கூடிய இந்த வழிகட்ட கொள்கை இஸ்லாத்துக்குள்ளே எப்பொழுது புகுத்தப்பட்டது, இஸ்லாத்துக்கும் சூஃபித்துவத்துக்கும் இடையிலான அந்த சம்பந்தம் முடித்து எப்பொழுது போடப்பட்டது என்பது தொடர்பான சில விஷயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். இந்த சூஃபித்துவம் என்று சொல்லுகின்ற நேரத்திலே இந்த சூஃபிசம் என்ற இந்த வார்த்தை பிரயோகம் எங்கிருந்து வந்தது, எங்கிருந்து தோற்றம் பெற்றது அப்படி என்று சொல்வதற்கு அடிப்படையிலே எந்த ஒரு ஆதாரமற்ற ஒரு விஷயமாக இருக்கின்றது. ஒரு அமைப்பு அல்லது ஒரு கொள்கை தோற்றம் பெற வேண்டும் என்று சொன்னால் இது இந்த அடிப்படையில் தோற்றம் பெற்றது, இந்த வார்த்தையிலிருந்து இந்த அமைப்புக்கு இந்த கொள்கைக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கும். ஆனால் இந்த சூஃபிசம் என்று சொல்லுகின்ற இந்த வழிகட்ட கொள்கையை பொறுத்தவரையிலே இந்த வழிகட்ட கொள்கைக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூஃபிசம் என்ற வார்த்தை உறுதியாக இங்கிருந்து வந்தது, இந்த வார்த்தையிலிருந்து பேர் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சொல்வதற்கு உறுதியான எந்த தகவலும் கிடையாது. ஆனால் பரவலாக என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சூஃப் என்று அழைக்கப்படுகின்ற அந்த அரபி பதத்திலிருந்து தான் இந்த கொள்கை தோற்றம் பெற்றது. சூஃப் என்று சொன்னால் கன்னியாஸ்திரிகள் என்று சொல்லுகின்றவர்கள், உலகத்தை வெறுத்து உலக பற்றற்ற தன்மையிலே வாழுகின்ற அந்த கன்னியாஸ்திரிகள் அவர்கள் போர்த்தி கொள்ளுகின்ற அந்த கம்பளி புடவைக்கு சூஃபு என்று சொல்லப்படும். அப்போ அந்த கம்பளி புடவையிலிருந்து தான் என்ன செய்யப்பட்டது, இந்த சூஃபிசம் என்ற கொள்கை தோற்றம் பெற்றிருக்கின்றது. அந்த சன்னியாஸ்திரிகள் என்று சொல்கின்றவர்கள் உலகத்தை வெறுத்து திருமணம் முடிக்காமல் பிள்ளைகளை எல்லாம் வெறுத்து எனக்கு உலகம் வேண்டாம் என்று காடுகளில் முனிவர்கள் தவம் இருப்பார்களே, இந்து மதத்தில் இந்து புராணங்களில் மகாபாரதம் போன்ற அந்த விஷயங்களில் நாங்கள் பாடசாலை பாடக புத்தகங்களிலே படித்திருப்போம். அப்போ அந்த முனிவர்கள் இருப்பார்கள் தவம் இருக்கின்ற பேரிலே, அப்படியாப்பட்டவர்கள் போர்த்தி கொள்வதற்கு கம்பளி புடவையை பயன்படுத்துவார்கள். அந்த கம்பளி புடவையிலிருந்து தான் இந்த சூஃபிசம் என்று சொல்லுகின்ற இந்த கொள்கை தோற்றம் பெற்றது அப்படி என்ற தகவல் சொல்லப்படுகின்றது. அதே நேரத்திலே இஹ்வானு ஸஃபா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு இரகசிய இயக்கம் முற்காலத்திலே இந்த உலகத்தில் இருந்திருக்கின்றது. அந்த இஹ்வானு ஸஃபா என்ற இரகசிய அந்த இயக்கத்திலிருந்து இந்த சூஃபிசம் என்ற கொள்கை தோற்றம் பெற்றிருக்கின்றது அப்படி என்ற தகவலும் என்ன செய்யப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. எப்படியோ இந்த வழிகட்ட கொள்கை இந்த உலகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, தோற்றம் பெற்றிருக்கின்றது. இது மிகவும் பழமையான ஒரு கொள்கை. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து இந்த உலகத்தில் ஒவ்வொரு மதத்தின் பேராலும் மக்கள் மன்றத்திலே அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த கொள்கை. எப்படி யூத மதத்தில் கப்பாலா என்று அழைக்கப்படுகின்ற மெய்ஞான கோட்பாடு இருக்கின்றதோ, கப்பாலா என்று சொல்லுகின்ற அந்த மெய்ஞான கோட்பாடு யூத மதத்தில் இருக்கின்றது. இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் அத்வைதம் என்று சொல்லுகின்ற அந்த கோட்பாடு காணப்படுகின்றது.
இவைகள் எதை பறைசாட்டுகிறது என்று சொன்னால், கடவுளோடு இரண்டர கலந்து விடுதல், மனிதர்கள் கடவுளோடு கலக்குதல். கடவுள் வேறு மனிதன் வேறு என்றில்லை, மனிதன் பாதி கடவுள் பாதி, இரண்டும் கலந்து செய்த கலவை என்று சொல்லுவாங்களே, அது மாதிரி கடவுளோடு மனிதன் இரண்டர கலப்பதற்குண்டான வழிமுறைகள் தான், அந்த அம்சங்கள் இந்த கொள்கையில் போதிக்கப்படுகின்றது. அத்வைதத்தில் சொல்லப்படுகின்றது, யூத மதத்தில் கப்பாலா என்று சொல்லப்படுகின்ற அந்த கோட்பாட்டிலே சொல்லப்படுகின்றது. அப்போ இவைகளை காப்பியடித்து இவைகளிலிருந்து பெறப்பட்ட தத்துவங்களை இஸ்லாமிய மயமாக்கப்பட்டு இஸ்லாத்துக்குள் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, சூஃபிசம் என்ற பெயரிலே நுழைவிக்கப்பட்டிருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். எப்படி சியாயிசம் இஸ்லாத்தின் பெயரால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய வழித்தோன்றலிலே வந்த ஒருவருக்கு இரகசியங்களை சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அவர்களை மையப்படுத்தி சியாயிசம் இஸ்லாத்துக்குள்ள தோற்றுவிக்கப்பட்டதை போன்று இந்த சூஃபிசம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது, தரீகாக்களுடைய பேரிலே ஷேக் முரீது என்ற அடிப்படையில் இஸ்லாத்துக்குள் நுழைவிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலையும் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், ஒவ்வொரு இந்த சூஃபிசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தரீகாக்கள்லையும் ஷேகுமார் இருப்பார்கள். அந்த ஷேகுமார்கள் தங்களுக்கு ஒரு சில்சிலாவை எழுதி வைத்திருப்பார்கள். தங்களுக்கு என்ற ஒரு சங்கிலி தொடர், தான் யார், யாருக்கு பிறந்தவர், தன்னுடைய வழித்தோன்றல் என்ன என்ற ஒரு சில்சிலாவை வைத்திருப்பார்கள். இவைகளை சொல்லித்தான் மக்களை ஏமாற்றுவது. நாங்கள் சில்சிலா வச்சிருக்கிறோம். அப்போ பொதுமக்கள் பார்க்குற இடத்துல சில்சிலாவா, என்ன சில்சிலா, என்னமோ சொல்கிறாங்க சில்சிலா வச்சிருக்கிறாங்களாம், அந்த சில்சிலா உங்களுக்கு காட்டவா, இப்படியெல்லாம் என்ன செய்வாங்க, மக்களை ஏமாற்றுவாங்க. அப்போ ஒரு சில்சிலாவை அவர்கள் வைத்திருப்பதாக ஒரு சங்கிலி தொடர், தங்களுடைய பரம்பரை சங்கிலி தொடர், அதை எழுதி வைத்து அந்த சில்சிலா எங்கே போய் முடியும் என்று சொன்னால் அலி ரலியல்லாஹு அவர்களிடத்துல போய் முடியும். எந்த தரீக்காவாக இருந்தாலும் அந்த தரீக்காவுடைய ஷேக் அவருக்கு என்று வகுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சில்சிலாவை எடுத்து பார்த்தால் அது மேலே மேலே போய் கடைசியாக எங்கே போய் முடியும், அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே முடிவடைவதை பார்க்கலாம். அப்போ எப்படி சியாயிசம் அலி ரலியல்லாஹு அவர்களை மையப்படுத்தி இஸ்லாத்துக்குள் வழிகட்ட சிந்தனை தோற்றுவிக்கப்பட்டதை போன்று இந்த சூஃபிசமும் தரீகாக்களின் பெயரால் ஷேக் முரீது என்ற அடிப்படையில் அலி ரலியல்லாஹு அவர்களை மையப்படுத்தி இஸ்லாத்துக்குள் என்ன செய்யப்படுகின்றது, இந்த வழிகட்ட சித்தாந்தம் நுழைவிக்கப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அந்த ஆரம்ப காலகட்டங்களிலே குலஃபா உர் ராஷிதீன்கள் என்று அழைக்கப்படுகின்ற அந்த 4 ஹலீஃபாக்களுடைய அந்த ஆரம்ப ஆட்சி காலங்களிலே இந்த வழிகட்ட கொள்கை இஸ்லாத்துக்குள் பரவலாக காணப்படவில்லை. இஸ்லாத்துக்குள் இல்லை என்று சொல்லுகின்ற நிலைமையில்தான் இந்த சூஃபிச கொள்கை அப்போது இருந்தது, ஆரம்பத்தில் இருந்த கொள்கை. ஆனால் நபிகள் நாயகத்துடைய மரணத்துக்கு பின்னால் மக்கள் மன்றத்திலே இன்றைக்கு இருப்பதை போன்று இன்னைக்கு நாங்கள் மல்வான பகுதி எடுத்து நோக்கினால், பேருவல பகுதி எடுத்து நோக்கினால், காலி வெளிகவ பகுதி எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால் அங்கே என்ன காணப்படுகின்றது, இந்த சூஃபிச தரீகாக்கள் இருக்கின்றது. சாதுலியா தரீகா, காதிரியா தரீகா, நக்சபந்தியா தரீகா, ரிஃபாயியா தரீகா என்று அழைக்கப்படுகின்ற இன்னொரு பல தரீகாக்கள் நம்முடைய இந்த குறுகிய சுற்று வட்டாரத்தில் மல்வானை, பேருவலை, காலி வெளிகவ பகுதியில் பரவலாக காணப்படுகிறது. இன்னும் நிறைய பகுதியில் இருக்குது. இந்த பகுதிகளில் எங்களுக்கு குறிப்பிட்டு சொல்கின்ற அடிப்படையில் இந்த சூஃபிச கருத்துக்கள், இந்த தரீகாவாதிகள் என்ன செய்கின்றார்கள், மலிந்து காணப்படுகின்றார்கள். இதுபோன்று நபிகள் நாயகத்துடைய மௌத்துக்கு பின்னால், ரசூலுல்லாஹுடைய மரணத்துக்கு பின்னால் சொல்லிக் கொள்ளுகின்ற அடிப்படையிலே, இனம் காணுகின்ற அடிப்படையில் இந்த கொள்கை என்ன செய்யப்படலை, பரவலாக சமூகத்தில் போதிக்கப்படலை. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் இஸ்லாமிய சமுதாயத்தில் பல்வேறு குழப்பங்கள் நிலவிய, அரசியல் ரீதியான குழப்பங்கள், பல்வேறு அராஜகங்கள் என்ன செய்யப்படுகின்றது, தோன்ற ஆரம்பிக்கின்றது. அப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு சாரார் என்ன செய்கின்றார்கள் என்றால், இந்த சூஃபிசம் என்ற பெயரில் இல்லாமல் பொதுவாக என்ன செய்கின்றார்கள், இந்த அல்லாஹும் ரசூலும் சொன்னதை மாத்திரம் என்ன செய்யறாங்க, எடுத்து நடக்கணும், இந்த உலகத்துடைய விஷயங்கள், உலகம் நாங்கள் ஆட்சியை அலையக்கூடாது, இப்படி போனதுனால தான் இவ்வளவு குளறுபடிகள், இவ்வளவு அராஜகங்கள், இவ்வளவு கொலைகள், இவ்வளவு பித்னாக்களுக்கும் இவைகள் தான் காரணம். அப்போ நாங்கள் உள்ளதை மட்டும் எடுத்து நடப்போம், உலகத்தை வெறுத்து வாழ்வோம், அப்படி என்ற போங்கில் என்ன செய்தார்கள், ஒரு சாரார் தோன்றி மக்கள் மத்தியில் இந்த சிந்தனைகளை ஊட்டி கொண்டிருந்தாங்க. இந்த சூஃபிசம் என்ற பெயர் இல்லாவிட்டாலும் உலகத்தை வெறுத்து உலகப்பட்டத்தன் தன்மையோடு நாங்கள் வாழ வேண்டும், மார்க்கத்தை மட்டும் கடைபிடிக்கணும், அப்படி என்ற அந்த சிந்தனை போங்கு
உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பின்னால் மக்கள் மத்தியில் நிலவியது. அதே நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்ன அந்த ஹலீஃபாக்களுடைய காலம், அதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் 3 நூற்றாண்டுகளை சிறப்பித்து சொன்னார்களே, என்னுடைய காலத்தில் சிறந்தது என்னுடைய காலம், அதற்கு பின்னால் வரக்கூடியது, அதற்கு பின்னால் வரக்கூடியது என்று 3 நூற்றாண்டுகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து சொன்னார்கள். இந்த 3 நூற்றாண்டுகளுக்கு பின்னால் அப்பாசியர்களுடைய ஆட்சி காலத்திலே என்ன செய்யப்படுகிறது என்றால், அதிகமான கிரேக்க தத்துவங்கள், கிரேக்க நூல்கள் அரபி மொழிக்கு மொழியாக்கம் செய்யப்படுகின்றது. கிரேக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபெலோசபா என்று சொல்லுவோமே, அந்த தத்துவங்கள் அடங்கிய நூல்கள் என்ன செய்யப்படுகின்றது, அரபி மொழிக்கு மொழியாக்கம் செய்யப்படுகின்றது. அந்த மொழியாக்கம் செய்யப்படுகிற நேரத்தில் இந்த ஞானிகள் அல்லது சூஃபிகள் அல்லது மகான்கள் என்று தங்களை சமுதாயத்தில் அடையாளம் செய்யக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இதில் இருக்கக்கூடிய அந்த பிலோசபி தத்துவங்களை, கிரேக்க தத்துவங்களை அப்படியே காப்பி எடுத்துக்கொண்டு அந்த சூஃபிகள் சொல்லக்கூடிய செய்திகள் என்ன, எங்களுடைய ஞானத்தில் உதிக்கக்கூடிய கருத்துக்கள். ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவாங்க. ஒருத்தர் ஒரு அறிவுரையை கேட்டு போனால், ஏதாவது தன்னுடைய பிரச்சனைக்கு, குடும்ப சிக்கலுக்கு, வியாபார சிக்கலுக்கு ஒரு தீர்வை நாடி போனால் அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு என்னமோ அவருக்கு வகை வர்ற மாதிரி அவருடைய கபாலத்தில் உதித்ததை சொல்லுவாங்க பாருங்க, அமைதியாக இருந்துட்டு சில கருத்துக்களை பேசுவார். அப்போ இங்கே கிரேக்க நூல்களிலிருந்து அரபி மொழிக்கு மொழியாக்கம் செய்யப்பட்ட அந்த நூல்களிலிருந்து பெறப்பட்ட வழிகட்ட சிந்தனைகளை, வழிகட்ட கருத்துக்களை அப்படியே இவங்க உள்வாங்கி இவர்களுடைய கபாலத்தில் உதித்த ஞானங்களை போன்று என்ன செய்தார்கள், மக்கள் மத்தியில் சொல்ல ஆரம்பித்தாங்க. ஏதாவது கருத்துக்களை, நல்ல விஷயங்களை மக்கள் கேட்டு போகிற நேரத்தில் அப்படி அமைதியாக இருந்துட்டு ஆசி வழங்குவதை போன்று இதை செய்யுங்கள், இப்படி நடந்து கொள்ளுங்கள், இப்படின்னு தத்துவங்கள் என்ன செஞ்சாங்க, மக்கள் மத்தியில் கட்டவிழ்த்து விட்டார்கள். அப்போ மக்கள் என்ன பார்த்தார்கள், இவர்கள் ஆன்மீக ரீதியாக மார்க்க விஷயத்தில் அதிக ஈடுபாடு உள்ளவர்களை போன்று ஒரு புறம் மக்கள் மத்தியில் காட்டிக்கொண்டார்கள். கடவுளை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களை போன்று மக்கள் மன்றத்திலே தோற்றம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் இந்த சூஃபிகள், ஞானிகள் அல்லது மகான்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் இது போன்ற தத்துவங்களை சொல்ற நேரத்தில், தத்துவங்கள் மக்களுக்கு புதிதாக இருக்குது, இவ்வளவு காலம் இந்த செய்திகளை கேட்டதில்லையே, நல்ல செய்திகளாக இருக்குது, உண்மையில் ஒரு ஞானியாக இருப்பார், மகானாக இருப்பார், யாரும் சொல்லாத செய்திகளை எங்களுக்கு சொல்றார். அப்போ மக்களுக்கு என்ன தெரியாது, இவர்கள் கிரேக்க நூல்களிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட அந்த செய்திகளை தான் எங்களுக்கு சொல்லி எங்களை ஏமாத்துகிறார்கள் என்று மக்களுக்கு தெரியாது. மக்கள் என்ன நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க, இது ஒரு நல்ல சிந்தனையாக இருக்கும், நல்ல போங்காக இருக்கும், எங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நல்ல தத்துவங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று அதை என்ன செய்ய ஆரம்பித்தார்கள், மக்கள் சரி காண ஆரம்பித்தார்கள். அப்ப இதற்கு ஏற்ற மாதிரி என்ன செஞ்சாங்கண்டா, சில திருமறை வசனங்களை எடுப்பது, சில ஹதீசுகளை எடுப்பது, திருமறை வசனங்களையும் ஹதீசுகளையும் எடுத்து அதற்கு விளக்கம் என்ற பெயரிலே சில விளக்கத்தை கொடுத்து, நாங்கள் சொல்லக்கூடிய இந்த தத்துவங்கள், நாங்கள் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் இந்த திருமறை வசனத்திலிருந்து பெறப்பட்ட, இதற்கு ஒத்தது, இந்த ஹதீஸுக்கு ஒத்தது, இப்படின்னு மக்கள் மயப்படுத்துகிற நேரத்தில் மக்கள் நினைக்கிறார்கள், உண்மையிலே இவர்கள் நல்லவர்களாக தோற்றம் அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள், அதிக திக்ரு, திலாவத்து, ராத்திபு, மஜ்லிஸ் என்று நேர காலம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய தத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு குர்ஆன் வசனம், ஒரு ஹதீஸை சொல்லிவிட்டார்கள் என்றால் உண்மையில் இது இஸ்லாத்தில் உள்ள ஒன்றுதான், இது அல்லாஹு ரசூலும் சொல்லிக் கொடுத்த ஒரு கோட்பாடு தான் என்று மக்கள் நம்பி அந்த கொள்கையை சரிகாண ஆரம்பித்தார்கள். அப்போ இந்த வழியில் தான், இந்த ஒரு திருட்டுத்தனமான கள்ள வழியில் தான் இந்த சூஃபிச கொள்கை என்பது இஸ்லாத்துக்குள்ள என்ன செய்யப்படுகின்றது, தோற்றம் பெற ஆரம்பிக்கின்றது. அதே நேரத்தில் இந்த கருத்துக்களை அன்றைய காலத்தில் அப்பாசியர்களுடைய அந்த ஆட்சி காலத்தில் மக்கள் மன்றத்தில் பிரபலமாக அறியப்பட்டிருந்த ஒரு சில இமாம்கள் என்று மக்களால் நம்பப்பட்டவர்களும் இந்த சூஃபிச தத்துவங்களை சரிகாண ஆரம்பிக்கின்றார்கள், இந்த கொள்கையில் தங்களை இணைத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மக்கள் என்ன பார்க்குறாங்க, மிகப்பெரிய இமாம்கள், நல்லவர்கள் என்று பேரப்பட்டவர்கள், இவங்க இந்த கொள்கையை போதிக்கிறாங்களா, இது சரியான கொள்கை என்று அதன்பால் செல்ல ஆரம்பித்தார்கள். அப்போ கஸ்ஸாலி போன்ற அந்த இமாம்கள் இன்றைக்கும் மக்கள் மத்தியில் இந்த கஸ்ஸாலி என்று சொன்னால் ஒரு மிகச்சிறந்த இடம் இருக்கின்றது. பள்ளிக்கூடங்களிலே, குர்ஆன் மதரசாக்களில் கூட
அங்கே கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்ற செய்திகள் என்ன? கல்வி ஞானத்தை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிற நேரத்தில் உள்ளத்தை விருத்தி அடைய செய்து சிறந்த கல்வியை இறைவா எனக்கு தாண்டு கேட்கிற நேரத்தில் எப்படி சொல்லிக் கொடுக்கப்படும்? கஸ்ஸாலியை போன்று எனக்கு கல்வியை கொடுத்துரு, கல்வி கடலாம் கஸ்ஸாலி, இப்படி எல்லாம் என்ன செய்யப்படுகின்றது? இன்றைக்கும் மக்களுடைய நம்பிக்கை காணப்படுகின்றது. அப்போ இந்த கஸ்ஸாலி போன்றவர்கள் இந்த சூஃபித்துவ கிரேக்க தத்துவங்களால் வழிகட்ட சிந்தனைகளால் கவரப்பட்டு இதம்பால் சென்றதின் விளைவு மக்கள் மத்தியில் இந்த கொள்கை இலகுவில் சென்றடைவதற்கு, இலகுவாக இஸ்லாத்துக்குள் இந்த வழிகட்ட சிந்தனை புகுத்தப்படுவதற்கு இவைகளும் அடிப்படை காரணம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் இந்த கஸ்ஸாலியை பொறுத்தவரையிலே இவருடைய அந்த வார்த்தைகளை தத்துவங்களை நாங்கள் பார்க்கிற நேரத்தில் இஸ்லாத்துக்கும் இவைகளுக்கும் எந்த விதத்திலே சம்பந்தம் இல்லாத இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கை கோட்பாடுகளை தகர்த்தெறியக்கூடிய நச்சு கருத்துக்களை தான் கஸ்ஸாலி என்று சொல்கின்றவர்கள் அந்த சொல்லக்கூடிய அந்த அறிஞர் சமுதாயத்தில் தோற்றுவித்திருக்கிறார் என்பதை எங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். இவருடைய நூட்களை அலசி ஆராய்ந்து அவைகளுக்கு விளக்கம் கொடுக்கிற நேரத்திலே இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்க சொல்லி காட்டுகின்றார்கள், இந்த கஸ்ஸாலியுடைய ஒரு நூல் தான் மிஸ்காத்துல் அன்வார் என்ற நூல். அந்த மிஸ்காத்துல் அன்வார் என்ற நூலிலே கஸ்ஸாலி அவர்கள் சொல்றாரு, 10 அறிவுகள் இந்த உலகத்தில் 10 அறிவுகள் இருக்கின்றது அப்படின்னு ஒரு கோட்பாட்டை முன்வைக்கின்றார். இந்த 10 அறிவுகள் குறித்த கோட்பாடு குறித்து இமாம் இப்னு தைமியா அவர்கள் சொல்லுகிற நேரத்தில் சொல்லி காட்டுறார், அல் உகூல் அஷ்ரா, 10 அறிவுகள் என்ற இந்த கஸ்ஸாலியுடைய கோட்பாடு எப்படிப்பட்டது என்று சொன்னால், அந்த கோட்பாடு ஒன்றிலிருந்து ஒன்றே தவிர வேறு எதுவும் உருவாகாது. அவருடைய இந்த கோட்பாடு தத்துவம் என்ன? ஒன்றிலிருந்து ஒன்றே தவிர வேறு ஒன்றும் உருவாகாது. இந்த உலகத்தில் என்ன உருவானாலும் அது ஒன்றிலிருந்து ஒன்றாக பிரிந்து வந்ததுதான் எல்லாம், அப்படி என்பதுதான் இவருடைய அந்த தத்துவம். அதில் அவர் சொல்லி காட்டுறார், அல்லாஹ் முதலாவது ஒரு அறிவை தான் படைத்தான். இவருடைய கோட்பாடு என்ன? 10 தத்துவங்கள், 10 அறிவுகள் என்பது. அல்லாஹ் இந்த உலகத்தில் முதலாவது ஒரு அறிவைத்தான் படைத்தான். அந்த ஒரு அறிவிலிருந்து 2வது அறிவை படைத்தான். 2வது அறிவு 3வது அறிவை படைத்தது. இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக 10 அறிவுகள் படைக்கப்பட்டது. இந்த 10 அறிவுகளும் ஒன்று சேர்ந்துதான் அல்லாஹ் வானத்தை படைத்தான். அல்லாஹ் சும்மா வானத்தை படைக்கல, அல்லாஹ் ஒரு அறிவை படைச்சான். அந்த ஒரு அறிவிலிருந்து 2வது அறிவு உருவானது, 2லிருந்து 3வது உருவானது, 3லிருந்து 4வது உருவானது. இப்படி படிப்படியாக 10 அறிவுகள் உருவாகி இந்த 10 அறிவுகளும் ஒன்று சேர்ந்துதான் என்ன செய்யப்பட்டது? இந்த வானம் அனைத்து விஷயங்களும் படைக்கப்பட்ட. இதுதான் ஞானிகளின் கோட்பாடு. அப்படி என்று யார் சொல்லி காட்டாரு? கஸ்ஸாலி சொல்லி காட்டார். அப்ப இது எவ்வளவு அபத்தமான ஒரு வாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே மிக தெளிவாக சொல்லி காட்டுறான். இந்த வானம் பூமியை 6 நாட்களில் அல்லாஹ் படைத்ததாக சொல்லி காட்டுறான். இங்கு என்ன விதைக்கப்படுகின்றது? ஒரு அறிவு அல்லாஹ் படைக்கிறான். அந்த ஒன்றிலிருந்து 2 அறிவு, 2 3 ஆகுது, 3 4 ஆகுது. அப்ப அல்லாஹ் இயலாமையானவன், அல்லாஹ் ஒரு சக்தி அற்றவன். அப்படி என்ற கோட்பாடு என்ன செய்யப்படுகின்றது? இந்த ஞானிகளுடைய கோட்பாட்டின் மூலமாக கஸ்ஸாலி அவர்கள் விதைக்கக்கூடிய இந்த வழிகட்ட சிந்தனையின் மூலமாக மக்கள் மயப்படுத்தப்படுகின்றது. அப்ப இது எவ்வளவு பெரிய அபத்தமான வழிகட்ட ஒரு சிந்தனை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒன்று போதும். கஸ்ஸாலி அவர்களுடைய சிந்தனை போங்கு, அவர் எந்த கொள்கையிலே இருந்தார், அவர் இந்த வழிகட்ட சூபித்துவ சிந்தனைகளுக்கு முட்டுக் கொடுத்த ஒருவர் என்பதை புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு அடிப்படை என்ன எங்களுக்கு போதும். அதே போன்று அவருடைய இன்னும் நூல்களை நாங்கள் அலசி பார்க்கிற நேரத்தில் அவர் சொல்லி காட்டுறாரு, இந்த ஞானிகள் அவர்கள் மதிக்கக்கூடிய சூஃபிகள், ஞானிகள், மகான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், இவர்களுடைய அந்த உள்ளத்தில் உதிக்கின்ற சில செய்திகளை மக்களுக்கு சொல்லுவார்களா இல்லையா? அப்படி அவர்களுடைய உள்ளத்தில் உதிக்கக்கூடிய அம்சங்கள் எத்தகைய அம்சங்கள் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூரு சீனா மலை அடிவாரத்துக்கு அழைத்து நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் பேசினானா இல்லையா? திருமறைக்குள் அல்லாஹ் சொல்லி தர்றான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தூரு சீனா மலைக்கு அழைத்து அவரோடு உரையாடுவான். அதே நேரத்தில் மூசா நபி இடத்துல கேட்பான், அவனோட கையில் இருக்கிறது என்ன? அசாக்கோல், அதால் என்ன செய்வா என்றெல்லாம் அல்லாஹ் நபி மூசா இடத்துல கேட்பான். அப்போ மூசா நபி பதில் சொல்லுவார். அதற்கு பின்னால் நபித்துவம் கொடுக்கப்பட்டது என்று திருமறை குர்ஆன் பேசுகின்றது. மூசா நபியை அல்லாஹ் தூர் சீனா மலைக்கு அழைத்து பேசினானே, இது போன்ற அந்தஸ்து மிக்க கண்ணியமான விஷயம்தான்
மகான்களுடைய தரிகாவுடைய சேகுமார்களுடைய அவர்களுடைய ஞானிகளின் உள்ளத்தில் உதிக்கக்கூடிய விஷயம் எத்தகைய விஷயமாம்? அல்லாஹ் மூசா நபியோடு பேசியதை போன்று அதை விட சிறந்தது அப்படின்னு கருத்தை யாரு சொல்றாரு? கஸ்ஸாலி சொல்றார். அப்ப இந்த சூபித்துவ சிந்தனை வழிகட்ட இந்த சித்தாந்தம் இஸ்லாத்தை விட்டும் எவ்வளவு தூரமானது என்பதை இந்த கோட்பாடுகள் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த எழுத்துக்கள் இருந்து எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுமா இல்லையா? இதைத்தான் இன்னைக்கு அப்பாவி மக்கள் நம்பிக்கொண்டு திக்ருகளை சொல்றாங்க, அவுராதுகளை சொல்றாங்க, நல்ல ராத்து பூஜைகளை தானே வைக்கிறாங்க, மக்களுக்கு நல்லதை தானே சொல்லி கொடுக்குறாங்க, நல்ல சிந்தனையை தானே போதிக்கிறாங்க அப்படின்னு அந்த பக்கம் நம்பிக்கொண்டு போறாங்க. ஆரம்பத்தில் இதைத்தான் போதிக்கப்படும். உள்ளுக்குள்ள போனதற்கு பின்னாடி அங்கு நச்சு கருத்துக்கள், ஈமானை இழக்கக்கூடிய, ஈமானுக்கு வேட்டு வைத்து நரக படுகொலிலே தள்ளக்கூடிய அம்சங்கள் தான் உள்ளே என்ன செய்யப்பட்டிருக்கின்றது? புதைந்து காணப்படுகின்றது. அப்ப சூஃபிகள் என்று அவர்கள் அழைக்கக்கூடிய அவங்களோட நிலை என்னென்று எங்களுக்கு தெரியாது. அவர்களின் உள்ளத்தில் உதிக்கக்கூடிய எண்ணங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்பவர்களுடைய தூர் சீனா மலையடிவாரத்தில் வைத்து பேசிய வார்த்தைகளை விட கண்ணியமானதாக சிறந்ததாக மாற்றி வைக்கின்றார்கள் என்று சொன்னால் இந்த கொள்கை எவ்வளவு அபத்தம் என்பதை என்ன செய்யலாம், எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அதே நேரத்திலே கஸ்ஸாலி அவர்கள் மேலும் சொல்லுகின்ற நேரத்தில் மிஸ்காத்துல் அன்வார் என்ற அவருடைய நூலில் அவர் குறிப்பிடுகின்றார், அல்லாஹ் முதலாவதாக இந்த வானத்தை இயக்குவன் அல்ல. இந்த வானத்தை இயக்கக்கூடியவன் அல்லாஹ் இல்லை. இந்த வானம் எப்படி இயங்குகின்றது என்று சொன்னால் அந்த வானத்தை இயக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விடமிருந்து உருவானது. வானத்தை அல்லாஹ் இயக்குவது கிடையாது. வானத்தை இயக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விடமிருந்து உருவாகி அந்த ஆற்றல் தான் என்ன செய்கின்றது? இந்த வானத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இதுதான் ஞானிகளுடைய கருத்து. இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட ஞானிகளை தவிர மற்ற எல்லா ஞானிகளையும் அல்லாஹ் என்ன செய்து விட்டானாம்? அவனை தரிசிப்பதை விட்டும் தடுத்து விட்டான். எங்களுடைய ஈமான் நாங்கள் எப்படி நம்பி வச்சிருக்கிறோம்? இந்த ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும், வானம் பூமி இடைப்பட்டது கடல் என்னவெல்லாம் இந்த உலகத்தில் இருக்கின்றதோ ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடியவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அந்த ஆற்றல் அவனுக்கு இருக்குது. இதான் உங்களோட நம்பிக்கை. இதான் சரியான இஸ்லாமிய அகீதா. இதை ஒருவன் ஏற்றுக்கொண்டால் தான் அவன் உண்மையான இறை விசுவாசி. இந்த நம்பிக்கையில் ஒருத்தர் கொஞ்சம் தளர்றாருன்னு வைங்களே, இந்த வானத்தை பூமியை மட்டும்தான் அல்லாஹ் பாதுகாக்கிறான், ஏனைய விஷயங்களை இன்னொருத்தர் பாதுகாக்கிறாரு, இன்னொருத்தர் நிர்வகிக்கிறார் என்று சொன்னா அவரை இறை விசுவாசின்னு சொல்ல முடியாது. உண்மையான ஈமான் அவரிடத்துல இல்லை. அப்ப நாங்கள் நம்பியிருக்கக்கூடிய சரியான அக்கீதா என்ன, நம்ப வேண்டிய அக்கீதா என்ன? ஒட்டுமொத்த உலகத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் அல்ல, அந்த ஆற்றல் அவனுக்கு இருக்குது. இதைத்தான் நாங்கள் நம்பி இருக்கிறோம், நம்ப வேண்டும். ஆனால் இந்த சூபிச கொள்கையில் கஸ்ஸாலி அவர்கள் தன்னுடைய மிஸ்காத்துல் அன்வார் என்ற நூலிலே என்ன நச்சுக்கருத்தை விதைக்கிறார் என்று சொன்னால், இந்த வானத்தை அல்லாஹ் இயக்கக்கூடியவன் அல்ல, வானத்தை இயக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விலிருந்து உருவாகுது. அந்த ஆற்றல் தான் என்ன செய்கிறது? இந்த வானத்தை இயக்கிக் கொண்டிருக்கின்றது. இப்படி எவர்களெல்லாம் நம்பி இருக்கின்றார்களோ அந்த ஞானிகளுக்கு மட்டும்தான் அல்லாஹ் தன்னை தரிசிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை இடத்தை கொடுத்திருக்கிறான். மற்றவர்கள் அல்லாஹ் தடுத்து விட்டான். இப்படி என்ற ஒரு அபத்தமான சிந்தனை இஸ்லாத்தின் பெயரால் சூபித்துவத்திற்குள் நுழைக்கப்படுகின்றது. இதைத்தான் இஸ்லாமிய மயமாக்கப்பட்டு இன்னைக்கு சூபித்துவத்தின் பெயரால், இந்த மெய்ஞான கோட்பாட்டின் பெயரால் சரியத்து, ஹக்கீக்கத்து, தரீக்கத்து, மாரிஃபத்து என்று ஒவ்வொரு பேர்களை சொல்லிக்கொண்டு அப்பாவி மக்கள் என்ன செய்கிறாங்க? ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த கஸ்ஸாலி என்று சொல்லக்கூடியவர், அதுபோன்று இவரோடு இருந்த அன்றைய காலத்தில் இருந்த இன்னும் சில இமாம்கள், அறிஞர்கள் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருந்தவர்கள் இந்த வழிகட்ட சிந்தனைகளை, இந்த கிரேக்க தத்துவங்களிலிருந்து காப்பியடிக்கப்பட்ட இந்த வழிகட்ட கோட்பாடுகளை சரிகண்டு இதற்கு தோதுவாக சில திருமறை வசனங்களை முடிச்சு போட்டு மக்கள் மன்றத்திலே போதித்ததின் விளைவினால் இஸ்லாத்துக்குள் என்ன செய்யப்படுகின்றது? இந்த நச்சு கருத்துக்கள் நுழைவிக்கப்பட்டு இஸ்லாமிய மயமாக்கப்படுகின்றது. அதுபோன்று இன்னும் நிறைய செய்திகளை இவருடைய நூலங்களுக்கு பார்க்கலாம். இன்னும் ஒரு செய்தி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்ன அவர் சொல்லி காட்டுறாரு,
இறை தூதர்களுக்கு மலாய்க்கா மாறுகள் வானவர் என்ன செஞ்சாங்க, செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் ரசூலுல்லாஹ்வுக்கு முற்பட்ட இறை தூதர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு இறை தூதர்களுக்கும் வானவர்கள் என்ன செய்வாங்க, செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. திருமறையில் எங்களுக்கு நிறைய ஆதாரங்களை பார்க்கலாம். இப்ராஹிம் நபி இடத்துல வானவர்கள் வந்ததற்கு அல்லாஹ் திருமறையிலே சான்றை சொல்லி காட்டுகின்றான். மூசா நபி இடத்துல வானவர்கள் அனுப்பி வைத்திருக்கிறான். நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் வானவர்கள் வருகின்றார்கள். இப்படி ஒவ்வொரு இறை தூதர்களிடத்திலையும் வானவர்கள் செய்திகளை கொண்டு வந்தார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான். இந்த சூஃபிகள், இந்த ஞானிகள் என்று தங்களை அடையாளப்படுத்துகின்றவர்கள் எப்படி இதை அணுகிறார்கள் என்று சொன்னால், மலாய்க்காமார்கள் நபிமார்களுக்கு செய்திகளை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய மீடியேட்டர்களாக இருந்தார்கள், தொடர்பு சாதனமாக இருந்தாங்க. நபிமார்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து செய்திகளை நேரடியாக பெற முடியாது. அவங்களுக்கு இடையிலான மீடியேட்டராக, அந்த தொடர் சாதனமாக வானவர்கள் அல்லாஹ் வச்சான். ஆனால் எங்கட அவுலியாக்கள் இருக்கின்றார்களே, எங்கட மகான்கள், அவர்களுக்கு இந்த மீடியேட்டர் தேவையில்லை. அவங்க என்ன செஞ்சிருவாங்க, நேரடியாக அல்லாஹ்விடமிருந்து செய்திகளை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், இறைநேசர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள். அவர்களுடைய ஞானம் நபிமார்களுடைய ஞானத்தை விட உயர்ந்தது. நபிமார்களுக்கு மீடியேட்டர் தேவை, தொடர்பு சாதனம் ஒன்று இருக்குது, வானவர்கள் கொண்டு வந்து கொடுத்தாங்க. எங்கட அவுலியாக்கள், இந்த ஞானிகள், இறைநேசர்கள், மகான்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த மீடியேட்டர் தேவையில்லை. அவங்க நேரடியாக என்ன செய்வாங்க, அல்லாஹ்வோடு சந்தரித்து அல்லாஹ்வோடு இரண்டர கலந்து செய்திகளை பெற்றுக்கொள்வார்கள். அப்ப யாரு சிறந்தவர்கள், நபிமார்கள் சிறந்தவர்களா, அவுலியாக்கள் இறைநேசர்கள் சிறந்தவர்களா? இறைநேசர்கள் தானே சிறந்தவர்கள் அப்படின்னு என்ன செய்யப்படுகின்றது. இந்த நச்சு கருத்துக்கள் இஸ்லாத்தின் பெயரால் இந்த கஸ்ஸாலி போன்றவர் என்ன செய்யறாங்க, இந்த சமூகத்திறன் உணர்ச்சி மக்கள் மயப்படுத்துறாங்க. இவருடைய இஹ்யா உலூமுத்தீன் என்ற ஒரு நூலை எழுதி இருப்பாரு. இந்த நூலில் இந்த வழிகட்ட சிந்தனைகளை தான் என்ன செஞ்சிருக்கிறாரு, இவர் எடுத்து சொல்லியிருக்கிறாரு. அந்த நூலில் 4 அம்சமாக பிரிப்பார். இஹ்யா உலூமுத்தீன் என்ற கஸ்ஸாலியுடைய நூலை 4ஆக பிரிக்கிறாரு. அதுல முதலாவது இபாதத் என்ற பகுதி, வணக்க வழிபாடுகள் சார்ந்த இபாதத் என்ற பகுதி. இரண்டாவது பகுதி ஆதத் என்ற நம்முடைய நடைமுறை விஷயங்கள், இந்த ஆதத் என்ற பகுதி. மூன்றாவது பகுதி முஹ்லிகாத் என்று மக்களை அழித்தொழிக்கக்கூடிய பாவங்கள் என்ற அந்த பகுதி. முதலாவது இபாதத், இரண்டாவது ஆதத் நடைமுறை அம்சங்கள், மூன்றாவது முஹ்லிகாத் என்று மக்களை அழித்தொழிக்கக்கூடிய அந்த பாவங்கள் சார்ந்த அம்சம், நாலாவது என்ன செய்யறாருண்டா முஞ்சியாத் என்று நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய பகுதி என்று 4ஆக பிரிக்கிறார். இந்த முஞ்சியாத் எங்களுக்கு எதில் பார்க்கலாம், மன்சில்ல பார்க்கலாம். இந்த மன்சில் கிதாபு என்று ஒவ்வொரு வீடுகளையும் ஓதப்படுகின்றதா இல்லையா? இந்த தாலீம் தொகுப்பை தொகுத்த ஜக்கரியா சாஹிப் அவர்கள் எழுதிய முஞ்சியாத், அந்த முஞ்சியாத் என்ற பகுதி என்ன செய்கிறாரு, கஸ்ஸாலி அவர்கள் தன்னுடைய இஹ்யா உலூமுத்தீனிலே தொகுத்து விட்டு இந்த முஞ்சியாத்துக்குள்ள எதை கொண்டு வர்றாருன்னு சொன்னா, இந்த தரீக்கத்தை, சூபிதத்தை தான் என்ன செய்யறாரு, கொண்டு வர்றாரு. கொண்டு வந்தவர் சொல்றாரு, நீங்க நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி தரீக்கத்தின் வழியில் செல்வதுதான். நரகத்தை விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் அல்லாஹ் சொன்னதையும் தூதர் சொன்னதையும் பின்பற்ற வேண்டும் என்று ஏராளமான ஆதாரங்கள் திருமறையிலும் ஹதீஸிலையும் மலிந்து காணப்படுகின்றது. நாளை மறுமையில் நரகத்தில் இருக்கக்கூடியவர்களிடத்தில் கூட என்ன கேட்கப்படும், மா சலகக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கரை என்ற நரகத்துக்கு நீங்க ஏன் வந்தீர்கள் என்று அவர்களிடத்தில் கேட்கப்படுற நேரத்தில் என்ன பதில் சொல்வார்கள், காலு லம் நக்கு மினல் முஸல்லீன் வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், நாங்கள் தொழக்கூடியவர்களாக இருக்கல்ல, ஏழைகளுக்கு உணவு கொடுக்கல. அல்லாஹ் தொலை சொன்னான், ஏழைகளுக்கு உணவு கொடுக்க சொன்னான், இன்ன பிற நல்ல காரியங்களை செய்ய சொன்னான், எந்த ஒன்றையும் நாங்கள் செய்யல, அதனால் நரகத்துக்கு வந்தோம் என்று நரகவாசிகள் சொல்வார்கள் என்று சூரா முத்தஸ்ஸிரிலே அல்லாஹ் சொல்லி தருகின்றான். இவர் என்ன செய்கிறாரு, மகான் என்ற இந்த கஸ்ஸாலி, நீங்க நரகத்திலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தரீக்கத்தின் வழியில் செல்வதுதான் ஒரே வழி. தரீக்கத்தின் வழியில போனீங்கன்னு வைங்க, உங்களை நரகத்தை விட்டும் என்ன செய்யலாம், பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே போன்று அவர் சொல்றாரு, நீங்கள் ஒரு ஷேகிடம் என்ன செய்யணும், பையத்து செய்து கொள்ளுங்கள். தரீக்கத்தில் போய் நரகத்திலிருந்து பாதுகாக்கணும், அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்ன, ஷேகிடம் இருந்து பையத்து செய்து கொள்ளுங்கள். அந்த ஷேகுக்கு அடிமையாக இருங்க, அவ்வாறிலே நீங்கள் அல்லாஹ்வை காண வேண்டும். எப்படி நச்சுக்கருத்து விதைக்கப்படும் என்று பாருங்க. இந்த சூஃபித்துவத்தின் பேரால ஒரு ஷேகிட்ட பையத்து வாங்கு, அவருக்கு அடிமையாக இரு, அவர்ல அல்லாஹ்வை காணு. ஷேகில் அல்லாஹ்வை காண வேண்டிய என்ன அவசியம் இருக்குது?
இஸ்லாம் அப்படி சொல்லி தந்ததா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய ஷேகாக, மிகப்பெரிய குருவாக இருந்து ஒரு சமுதாயத்தை, வழிகட்ட சமுதாயத்தை, வாரித்து ஒழுக்கமுள்ளவர்களாக, திருமறை போற்றுகின்ற சமுதாயமாக உருவாக்கினார்களே. அந்த தோழர்கள் எவராவது நான் ரசூலுல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை கண்டு கொண்டேன், ரசூலுல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை காண வேண்டும் அப்படி ரசூலுல்லாஹ் போதித்ததாகவோ அல்லது தான் அல்லாஹ்வை கண்டு கொண்டதாகவோ யாராவது வாக்குமூலம் கொடுத்தார்களா? இஸ்லாம் அப்படி ஒரு போதனையை சொல்லவே இல்லை இந்த உலகத்துக்கு. ஆனால் இந்த சூபித்துவத்தின் பேரால், தரீக்காவின் பேரால் மக்களுக்கு சொல்லப்படுற செய்தி என்ன? ஒரு சேகட்ட பையத்து வாங்கு, பையத்து வாங்கினா நீ அவருக்கு அடிமை. அதனால தான் ஒரு சேகட்ட பையத்து வாங்கினா சேக என்ன சொன்னாலும் கேட்பாங்க. இந்த விளையாட்டுக்கு கூட நம்முடைய சமூகத்தில் பேச்சு வழக்கில் சொல்லப்படுதா இல்லையா? ஒரு பள்ளிவாசலுக்கு போனார், சேகு வந்தாங்களாம். சேகு வந்த நேரத்தில் சேகு சொன்னாராம், அந்த ஹவுல்ல பாய் அப்படி என்றாங்களாம். உண்மையில் ஹவுல்ல பாய் இருந்ததாம், படுக்கக்கூடிய இந்த கீழே இருக்கக்கூடிய பாய் இருக்குதா இல்லையா, இந்த பாய் இருந்ததாம். அந்த கூட்டம் என்ன செஞ்சிட்டாம், உடனே ஹவுலில் குதித்து விட்டார்கள். எப்படி மடையர்கள் அப்படி நாங்கள் பேசுகிறோமா இல்லையா? இதுதான் உண்மை, யதார்த்தம். ஏனென்றா அவங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கக்கூடிய செய்தி என்ன? சேகட்ட பையத்து வாங்கிட்டியா, அடிமையாக இருந்தது. இன்னும் சில பேர் எப்படி சொல்லுவாங்க, ஒரு சேகட்ட பையத்து வாங்கினா மையத்து மாதிரி இருக்கணும், எந்த பக்கம் பெறட்டினாலும் பெறணும். மையத்தை இங்கிட்டு பெறட்டினா பெறலான்னு சொல்லலாது, மையட்டு பெறலாத்தான் செய்யும். ஏன்னா உயிரற்ற ஒரு கட்டை, இங்கிட்டு பெறட்டினாலும் மையத்து பெறலும், அங்கல பெறட்டினாலும் பெறலும், குப்புற போட்டாலும் பெறலும், நிற்க வச்சாலும் நிற்கும், படுக்க வச்சாலும் படுக்கும். இதான் மையத்திற நிலை. அப்போ ஒரு சேகட்ட பையத்து வாங்கினா அந்த முரீது எப்படி இருக்கணுமா, ஒரு மையத்தை போன்று அல்லது ஒரு அடிமையை போன்று இருக்கணும். அவர் என்ன சொன்னாலும் கேட்கணும், மறு பேச்சு பேசக்கூடாது. அதனால தான் சேக நோம்பு பிடினா நோம்பு பிடிப்பான், சேகு வந்து பெருநாள்னா பெருநாளை கொண்டாடுவான், சேகு என்ன சொன்னாலும் செய்வான். இன்னைக்கு தான் நீ திருமணம் முடிக்கணும்டா அன்னைக்கு தான் முடிப்பான், சேகு இன்னைக்கு செய்யாதேண்டா செய்ய மாட்டான். அப்போ இது போன்று இருக்க வேண்டும் யாரு சொல்றாரு? கஸ்ஸாலி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை பார்க்கலாம். சொல்லிவிட்டு சொல்றாரு, அப்படி நீ இருந்தி என்று சொன்னால் நீ தரீக்காவின் வழியில் நடந்தால் ஹக்கீக்கத்தை உன்னால் அடைந்து கொள்ள முடியும். நீ தரீக்கார வழியில் போனால் ஹக்கீக்கத், யதார்த்தம், அந்த உண்மையை வந்து உனக்கு அறிந்து கொள்ளலாம். அப்போ உனக்கு நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும் என்று அவர் சொல்லக்கூடிய அந்த செய்தியை எங்களுக்கு பார்க்கலாம். அப்போ இப்படியான பல்வேறுபட்ட நச்சு கருத்துக்களை ஈமானுக்கு வேட்டு வைத்து, ஈமானை இழக்கச் செய்து, முஸ்லிம் என்ற ஒரு தரத்திலிருந்து ஒருவனை இறக்கி இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் வெளியேற்றி நரக படுகொலியிலே தள்ளக்கூடிய நச்சு கருத்துக்களை தான் இந்த சூபித்துவத்தின் பேரால் கிரேக்க தத்துவங்களிலிருந்து, பிலோசபி தத்துவங்களிலிருந்து, அதே போன்று யூத மதத்தில் இருக்கக்கூடிய கப்பாலா கோட்பாட்டிலிருந்து, இந்து மதத்தில் இருக்கக்கூடிய அத்வைத கோட்பாட்டுகளிலிருந்து எல்லாம் சாறு விழுந்து வடித்து எடுக்கப்பட்டு இஸ்லாமிய மயமாக்கப்பட்டு ஒரு சில திருமறை வசனங்களையும் அதே நேரத்தில் ஒரு சில ஹதீசுகளையும் அதற்கு துணையாக முடிச்சு போட்டு என்ன செய்கின்றார்கள், மக்கள் மன்றத்திலே உலாவிட்டு இருப்பதை எங்களுக்கு பார்க்கலாம். அது மாதிரி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி தருகின்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று எதுவுமே இல்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன? லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வை போன்று இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. இப்படி அல்லாஹ் சொல்றானா இல்லையா? இந்த வசனத்துக்கு எப்படி இந்த சூஃபிகள் என்று சொல்கின்றவர்கள், தரீக்காக்குடைய சேகுகள் என்று சொல்லக்கூடியவர்கள் விளக்கம் கொடுத்து மக்களை மடையர்களாக மாட்டுகிறார்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வை போல ஒன்றுமில்லை என்று சொன்னால் எல்லாம் அல்லாஹ்வை போன்றுதான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை போன்று ஒன்றுமில்லை என்று அல்லாஹ் சொல்றான். லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அல்லாஹ்வுக்கு நிகராக அவனை போன்று ஒன்றுமில்லை. அப்ப இருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ்வை போன்று, அல்லாஹ்வுக்கு ஒப்பானது. மனிதர்களாக இருக்கக்கூடிய நாங்களும் அல்லாஹ்வை போன்றவர்கள் தான், அவனோடு இரண்டர சங்கமித்து இரண்டர கலக்கக்கூடியவர்கள் என்ற இந்த நச்சு கருத்தை இந்த திருமறை வசனம் கூட என்ன செய்யறாங்க, மக்கள் மயப்படுத்துறாங்க. அப்ப ஆரம்பத்தில் சொன்னேனா இல்லையா, சில கிரேக்க தத்துவங்களையும் யூனானி தத்துவங்களையும் எடுத்து அதற்கு தோதுவாக சில திருமறை வசனங்களை எடுத்து தவறான விளக்கத்தை கொடுத்து முடிச்சு போடுவாங்க. முடிச்சு போட்டு மக்களுக்கு என்ன சொல்வது, இது சரியான இஸ்லாம், இது குர்ஆன் ஹதீஸ் இருந்து பெறப்பட்டது அப்படி என்ற கருத்து மக்கள் மன்றத்தில் விதைக்கப்படும். அப்ப இது போன்ற வசனங்கள் எடுக்கிறது. அல்லாஹ்வை போன்று ஒன்றுமில்லை அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுக்கு ஒப்பான ஒன்றுமில்லை, எதை வைத்தாலும் அது அல்லாஹ்வுக்கு மாறுபட்டதுதான். அல்லாஹ்வுக்கு நிகராக ஒன்றுமில்லை என்று அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றான். தெளிவாக சொல்லி இருக்கக்கூடிய இந்த வசனம் எப்படி வியாக்கியானம் செய்யப்படுகின்றது? இவர்களுடைய கொள்கை என்ன? அல்லாஹும் நாங்களும் ஒன்று, இந்த உலகத்தில் அல்லாஹ் வேறு மனிதன் வேறு என்று இல்லை, எல்லாமே அல்லாஹ். அதன் அத்துவைதம் என்பது எல்லாம் அல்லாஹ் சந்தரித்திருக்கிறான்.
அப்ப இந்த கொள்கையை நிலைநாட்டுவதற்காக வேண்டி இந்த வசனத்துக்கு தவறாக விளக்கம் எப்படி கொடுக்கப்படும்? அல்லாஹ்வை போன்று ஒன்றுமில்லை என்றால் எல்லாம் அல்லாஹ்வுக்கு ஒப்பானது. அல்லாஹும் ஒன்று, மனிதனும் ஒன்று. அல்லாஹும் ஒன்று, படைப்பினங்களும், படைப்பாளனும் ஒன்று, படைப்பினங்களும் ஒன்று என்ற இந்த வழிகட்ட தத்துவம் என்ன செய்யப்படுகின்றது? மக்கள் மன்றத்திலே தோற்றுவிக்கப்படுகின்றது. அதே போன்று இந்த வழிகட்ட சித்தாந்தத்தை மக்கள் மயப்படுத்துகின்ற நேரத்தில் 4 கட்டமாக என்ன செய்வாங்க? இதை பிரிப்பாங்க. இந்த சூஃபிசம் தரீக்காவின் பெயரால் 4 கட்டமாக பிரித்து 4 கட்டத்தின் அடிப்படையில் மக்கள் மயப்படுத்தப்படும். அதில் முதலாவது ஷரியத், இரண்டாவது தரீக்கத்து, மூன்றாவது ஹக்கீகத்து, நான்காவது மாரிஃபத்து. ஷரியத், இன்னைக்கு நாங்கள் செய்யக்கூடிய அமளிபாதத்துகள் இருக்கின்றதா இல்லையா, வணக்க வழிபாடுகள், இந்த வணக்க வழிபாடுகளுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பேரு ஷரியத்து. இந்த ஷரியத்தை கடைபிடித்து ஒரு தரீக்கத்தில் இணையணும். எப்படி முடிச்சு போடுவாங்கண்டா, ஷரியத்தை கடைபிடித்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் ஷரியத்தை கடைபிடித்து கொண்டு ஒரு தரீக்காவை இணையணும். அது எந்த தரீக்காக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது சாதுலியா, காதிரியா, நக்சபந்தியா, சுகரவர்தியா, ரிஃபாயியா, ஜிஸ்தியா, இப்படி பல தரீக்கா இருக்குது. ஏதாவது ஒரு தரீக்கால இணைஞ்சி ஆரம்பத்தில் என்ன செய்யணும்? இந்த ஷரியத்தை நாங்கள் கடைபிடிக்கணும். கடைபிடிச்சி தரீக்கான வழியில் போகிற நேரத்தில் அந்த ஷேகு தரீக்கால ஞான குரு ஒருத்தர் இருப்பாரே, அவர் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு செவி தாழ்த்து அடிமையாக இருந்து மையத்தை போன்று அவருடைய பேச்சை கேட்டுட்டு போனால் எங்களுக்கு ஹக்கீகத்து, உண்மையான ஞானம் பிறக்க ஆரம்பிக்கும். உண்மையான ஞானம் பிறக்கிற நேரத்தில் அந்த மாரிஃபத்து எங்களுக்கு கிடைக்கும். மாரிஃபத்து கிடைத்தால் அல்லாஹ்வை என்ன செய்யலாம்? எங்களால் பார்க்கலாம் என்ற தத்துவம் தான் அங்கே உள்ளே அடக்கப்பட்டிருக்கின்றன. இது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இந்த தரீக்கால ஒருத்தர் இன்னைக்கு போய் சேர்றாரு, போய் 1 மாதம், போய் 2 மாதம், ஆரம்ப நிலை இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வழிகட்ட சிந்தனைகள் சொல்லிக் கொடுக்கப்பட, சொல்லிக் கொடுத்தா இதை விட்டு விரண்டு ஓடுவான். அவனை மூளை செலவு செய்யணும். அவனுக்கு இதுதான் சரியான இஸ்லாம், இதுதான் சரியான நபிகள் நாயகம் போதித்த ஏகத்துவம் என்பதை அவனுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்கின்ற வரைக்கும் அவனுக்கு வணக்க வழிபாடுகள், திக்ரு, திலாவத்துக்கள், அவனுக்கு இதர அம்சங்கள், நல்ல சிந்தனைகள் ஊட்டப்படும். அவன் நம்பிட்டான், இதுதான் சரி என்று விளங்கி இதை விட்டு வெளியே வராத நிலைக்கு அவன் தள்ளப்பட்டதற்கு பின்னால் தான் என்ன செய்யப்படும்? இந்த ஹக்கீகத் என்ற பெயரிலையும் மாரிஃபத் என்ற பெயரிலையும் உள்ளே புதைந்திருக்கக்கூடிய இந்த நச்சு கருத்துக்கள், அல்லாஹும் அடியானும் இரண்டர கலக்கிறான், அல்லாஹுவை எங்களால் இந்த உலகத்தில் பார்க்கலாம், ஞானிகள் பார்த்திருக்கின்றார்கள் என்ற அந்த தத்துவம் அப்பொழுது என்ன செய்யப்படும்? அவனுக்கு போதிக்கப்படும். அது வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? போதிக்க மாட்டாங்க. அது வரைக்கும் சொல்லப்படுற செய்தி என்ன? ஷரியத்து. இந்த ஷரியத்தை எப்படி அணுகிறார்கள் என்று சொன்னால், ஒரு வயலில் தானியத்தை நெல்லை விதைக்கிறோன்னு வைங்க. ஒரு நெல்லை போட்டு கதிர் வளரும். கதிர் வளர்ந்து வர்ற நேரத்தில் அந்த கதிரை நாங்கள் சரியான பருவம் வர்ற நேரத்தில் அறுவடை செய்து, அறுவடை செஞ்ச அந்த நெற்கதிர்களை சூடு மிரித்து உமி வேறாக அரிசி வேறாக வேறுபடுத்துவோமா இல்லையா? சாப்பிடுவதற்கு உகந்த அரிசாக மாற்றுவோம். அதை மூடி இருக்கக்கூடிய அந்த நெல்லை உமியாக தனியாக பிரித்தெடுப்போம். ஒரு பக்கம் என்ன செய்வோம்? அரிசாக பிரித்தெடுப்போம். இது போன்றுதான் இந்த வணக்க வழிபாடுகள். அந்த அரிசி சாப்பிடுகின்ற பருவத்தை அடைகின்ற வரைக்கும் அந்த சுத்திருக்கக்கூடிய நெற்கதிர் என்ன செய்தது? உமி என்ன செய்தது? பாதுகாத்து கொண்டிருந்ததா இல்லையா? விதைக்கப்பட்டு வளர்ந்து வந்ததிலிருந்து அந்த சின்ன பிஞ்சிலிருந்து நெல் அப்படியே கதிராகி முத்தி அதை அறுவடை செய்கின்ற பருவம் வரைக்கும் அதை சூடு மிரித்து அதற்கு பின்னால் உமி வேறு நெல் அரிசி வேறாக மாற்றுற வரைக்கும் பாதுகாத்து கொண்டிருது. பாதுகாத்ததற்கு பின்னாடி வேலை இல்லை. உமி என்ன செஞ்சிருவோம்? தூக்கி எறிஞ்சிருவோம். நெல்லை மட்டும் தான் எடுப்போம். அது மாதிரி தான் இந்த ஷரியத்து. நாங்கள் தரீக்கத்தின் வழியிலே நடந்து ஹக்கீகத்தை அறிந்து கொள்கின்ற வரைக்கும் தான் இந்த ஷரியத்துக்கள். நோன்பு, தொழுகை, இன்ன பிற அமளிபாதத்துகள், இதர இருக்கக்கூடிய இஸ்லாத்துடைய சட்டத்திட்டங்கள், கோட்பாடுகள் எல்லாம் எதுவரைக்கும்? அந்த ஹக்கீகத்தை நானும் நீங்களும் அறிந்து கொள்கின்ற வரைக்கும். ஹக்கீகத்தை நாங்கள் அறிந்து கொண்டு விட்டோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஷரியத்து தேவையில்லை. இதனால் தான் அந்த சூஃபிகள், ஞானிகள், மகான்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் தொழுவதை உங்களுக்கு பார்க்கலாம். யாருமே தொழ மாட்டார்கள், நோன்பு நோக்க மாட்டார்கள், இன்ன பிற வணக்க வழிபாடுகளை செய்ய மாட்டார்கள். ஆனால் மக்கள் மன்றத்தில்
மிகப்பெரிய வணக்கசாலிகளை போன்று ஒரு தோற்றம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஆனால் உண்மையில் தொழ மாட்டார்கள். சில பேரை கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அவங்க தொழுகிறா இல்லையான்னு கேட்டால், இல்லை நான் மக்கால தொழுதேன், இல்லை நான் காபத்துல்லான தொழுதேன், இப்படி நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா? அப்போ தொழுகை, நோன்பு, இந்த சட்டதிட்டங்கள் ஹக்கீக்கத்தை அறிந்தவர்களுக்கு கிடையாது. அது இந்த நெல்லுக்கும் அரிசிக்கும் உமியுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை போன்றது. அப்படியான சித்தாந்தம் என்ன செய்யப்பட்டிருக்கின்றது? உள்ளே புதைக்கப்பட்டிருக்கின்றது. இதை எங்கே சொல்லிக் கொடுப்பாங்க? ஒரு முக்தி நிலையை அடைஞ்சி தரிக்கால நம்பிக்கை ஏற்படுத்தப்பட்டு இதுதான் சரியென்று ஒருவன் புரிய ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னால் அவனோட மூளையை அடகு வச்சதற்கு பின்னாடி அவனுக்கு இந்த நச்சுக்கருத்துக்கள் விதைக்கப்படும். அப்போ அதை விட்டு என்ன செய்ய மாட்டான்? அவன் விலகி விரண்டோடி வரமாட்டான். அல்லாஹ்வுடைய அருளால் ஒரு சிலர் விளங்கி வந்தாலே தவிர அதிலிருந்து என்ன செய்ய மாட்டார்கள்? விளங்கி வரமாட்டார்கள். அப்போ இந்த மாதிரியான நச்சுக்கருத்துக்கள் தான் இந்த சூபித்துவத்தின் பெயரால், தரீக்கத்தின் பெயரால், அஞ்ஞானம் மெய்ஞானம் என்ற பெயரிலே, ஷேக் முரீது என்ற பெயர் என்ன செய்யப்படுகின்றது? அப்பாவி மக்களுக்கு போதிக்கப்படுகின்றது. இது தொடர்பான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்க்கலாம். சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.